அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026 எப்படியெல்லாம் அமைய போகிறது உங்களுடைய ஃபார்மேட் நியூமராலஜி பிரகாரம் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும்? ஒரு ஆண்டில் கனெக்டிவிட்டியான ஒரு எண்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாவே அந்த ஆண்டு பிறக்கும் பொழுது டே 1லேருந்து, அதாவது ஜனவரி 1லேருந்து முடிகிற வரைக்கும் 2026. இந்த 2026ஆம் ஆண்டு உலகம் ஃபுல்லாக அத்தனை நாடும் சுபிட்சமாக இருக்கும், எக்கனாமிக்கு பெரிய லெவலில் இருக்கும், நல்ல வளர்ச்சி பெறும். 1/10/29/28 பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட். அடுத்து நீண்ட நாள்களாக மேரேஜுக்காக, அதான் பல விஷயத்தில் கஷ்டப்பட்ட போல் திருமணத்துக்காக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது, ரீசனே இல்லை. இந்த ஆண்டு டக்கு டக்கு டக்குன்னு திருமணமும் முடிஞ்சிடும். டிலேவே இருக்குது, டிலே ஆன மேரேஜ் எல்லாம் டக்கு டக்குன்னு. இந்த 2/11/2029க்கு கிள்ளி கொடுத்துருப்பாரு. என்னங்க அள்ளி கிள்ளி ரைமிங்காக இருக்குது அப்படிங்கிற போல் இருக்கும், உள்ள விஷயம் இருக்குது. ஏன் தங்கமான ஆண்டுனாக்கா இந்த ஆண்டு அவங்களுக்கு தங்கமாக நிறைய வாங்க போகிறாங்க, அதுக்கு தான் தங்கமான. இப்போ கூட நம்ம கூட சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களையோ பெரியவங்க. ஏப்ரல் 2nd வீக் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு. மற்றவங்களெல்லாம் ஜனவரி 1லேருந்தே தெரியும்னு, உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகும். மார்ச் 15 வரைக்கும் ஸ்லோவாக இருக்கிற போல் இருக்கும். மார்ச் 2nd வீக்கிலேருந்து நம்ம சொல்லலையா, ஒரு சம்பவம் நல்லா நடந்துச்சுன்னா இன்றைக்கி இவங்க முகத்தில் முடித்தோம், அவங்க முகத்தில் முடித்தோம். சம்பவம் வேறு மாதிரி நடந்துச்சுன்னா இவங்க முகத்தில் முடிச்சு இப்படி நடந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, டெய்லி உங்கள் முகத்திலே முடிச்சுக்குங்க. சரி, சினிமா துறையை கூட எடுத்துப்போம். ஏன்னா 9, 18, 27 ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு நம்பர் 1. சினிமாவில் ப்ரொடெக்ஷன்றது சினிமா தானே, தயாரிப்பு உள்ளவங்களுக்கு நிறைய வருஷம் விட்டுருப்பாங்க. இந்த வருஷம் எல்லாத்தையும் விட்டதெல்லாம் பிக்கப் பண்ணிடுவாங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை மகாதன் சேகர்ராஜ் ஐயா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. 2026 நிறைய பலன்கள் நிறைய வகையில் பார்த்துட்டோம். நிச்சயமாக ஃபார்மேட் நியூமராலஜி படியும் அந்த பலன்கள்லாம் எப்படி அமைய போகுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. 2026 எப்படியெல்லாம் அமைய போகிறது உங்களுடைய ஃபார்மேட் நியூமராலஜி பிரகாரம் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும்? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் எல்லோரும் ஜனவரி பிறந்து எல்லாம் போய்கிட்டே இருக்கும். டிசம்பர் வந்தாலே அடுத்த ஆண்டை பற்றி யோசிக்கிற காலம். இப்போது எல்லோரும் அடுத்த ஆண்டை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். 1லேருந்து 9 வரைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, எப்படி எனக்கு சாதகமாக இருக்குமா, ஒவ்வொருத்தரும் பிறந்தவங்க அவங்களும் யோசிக்கிறது நியாயமானது தான். முதல்ல நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், 1/10/19/28 அந்த தேதிக்கு உண்டானதை சொல்லுவோம். இந்த 2026ஆம் ஆண்டு 1/10/19/28 பிறந்தவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி இந்த 2026ஆம் ஆண்டு அது வரைக்கும் நம்ம தனியாக போட்டு பார்க்கணும். 2026 அப்போ 2 + 0 + 2 + 6 கூட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 10ன்னு வந்துடும். இந்த 10ன்னு அது வரட்டும். இந்த நம்பரோட இன்னொரு நம்பர் வந்து காம்ப்ளிகேட்டடாகவோ கான்ட்ரவர்சியாகவோ இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 2026 அப்படி இல்லை. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியான ஒரு நம்பர் இருக்குது. ஒரு ஆண்டில் கனெக்டிவிட்டியான ஒரு எண்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாவே அந்த ஆண்டு பிறக்கும் பொழுது டே 1லேருந்து, அதாவது ஜனவரி 1லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக தான் அனைவருக்கும் அமைய போகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னாங்க நீங்கள் முன்கூட்டி நீங்களாக போட்டு டிக்ளேர் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா 2025 நான் சொன்னேன், மற்றதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், ரொம்பலாம் போக வேண்டாம். இப்படி நான் அந்த வருஷத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக அக்னி நட்சத்திரம் அப்படின்னாக்கா மே மாதம் தான் அக்னி நட்சத்திரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் சொன்னேன் செப்டம்பர் வரைக்கும் அக்னி நட்சத்திரத்துக்கு உண்டான தாக்கம் ஹெவியாக இருக்கும் இருந்துச்சு. அது ஒரு சயின்டிஃபிக்காக கூட சொல்லலை. அப்போது நான் முதல்ல சொன்னேன், சயின்டிஃபிக் சொல்லுவாங்க, நெருக்கத்தில் வரும்போது சொல்லுவாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது 2025 2024 டிசம்பர்லேயே சொல்லிட்டேன். அப்போது அந்த செப்டம்பர் வரைக்கும் கடைசி வரைக்கும் அது வந்துட்டு அந்த ஹாட்னஸ் குறையவே இல்லை, அக்னி நட்சத்திரையும் தாண்டி தான் இருந்துச்சு.
இது மாற்று கருத்தே இல்லை. இது உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. வெயிலின் தாக்கம் வெறும் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற நாடெல்லாம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒன்று போதும் எக்ஸாம்பிள். அடுத்து இங்கே வந்துடுறேன். 2026க்கு இந்த 2026ஆம் ஆண்டு உலகம் ஃபுல்லாக அத்தனை நாடும் சுபிட்சமாக இருக்கும். எக்கனாமிக்கு பெரிய லெவலில் இருக்கும். நல்ல வளர்ச்சி பெறும். 1/10/29/28 பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பாட் ஆண்டாக இருக்க போகுது. ஜாக்பாட் என்னங்க அப்படின்னா என்ன? எந்த வகையில் ஜாக்பாட்? அதுதான் எந்த வகையில் ஜாக்பாட். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் ரொம்ப போராடிட்டாங்க. எதுக்கு? அவங்க லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆனால் பட் அவங்க மனம் தளரல. ஏன்னா தளர மாட்டாங்க, அந்த நம்பரை தளராது. வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஸ்பவுஸ்கிட்டே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுற ஸ்ட்ரகிளை காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கெப்பாசிட்டி அந்த நம்பருக்கு இருக்கும். ஆனால் இத்தனை வருஷம் அவங்க போராடி இருந்ததை இந்த இயர் கஷ்டப்பட்டதுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு பூமாக இருக்கும். பூம்னாக்கா நம்மளுடைய பிளாசம் மாதிரி பிரகாசமாக இருக்கும். நீங்கள் கனவு வீடு கட்டணுன்னு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தீங்க. அந்த கனவு வீடு இருக்கும். வீடு இல்லாமல் இல்லை, வீடு வச்சுருப்பீங்க. அது பத்தாது உங்களுக்கு. வீடுன்றது வேறு, கனவு வீடுங்கிறது வேறு. அந்த கனவு வீடு இந்த ஆண்டு நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ஆண்டு அந்த கஷ்டப்படுறதுக்கு உண்டான சாத்தியமே இல்லை. அந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு மல்டிபிள் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ தொழில் சார்ந்து பண்ணும்போது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதோட சிறப்பாக இந்த ஆண்டு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இருக்கும். அடுத்து மணி ஃப்ளோ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ஆண்டு உங்களுக்காக பேங்க்கில் சேர்த்து வச்ச மாதிரி உங்களை சேர்த்து வச்சுருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் பண பிரச்சனை அவ்வளவும் தீர்ந்துடும். ஏன்னா பல சிக்கலோடு இருந்திருக்கீங்க. அந்த சிக்கல்லாம் ஈஸியாக உங்களுக்கு சார்ட் ஆகிட்டு பண பிரச்சனையே தீர்ந்துடும். மணி ஃப்ளோ நல்லா நீங்கள் எதிர்பார்த்ததோடு கூடுதலாகவே இருக்கும். அடுத்து நீண்ட நாள்களாக மேரேஜுக்காக அதான் பல விஷயத்தில் கஷ்டப்பட்ட போல் திருமணத்துக்காக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. ரீசனே இல்லை. இந்த ஆண்டு டக்குன்னு திருமணமும் முடிஞ்சிடும். டிலேவே இருக்குது. டிலே ஆன மேரேஜ் எல்லாம் டக்குன்னு மேரேஜ் முடிஞ்சிடும். மொத்தத்தில் இதெல்லாம் நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு 26ஆம் ஆண்டுன்னு சொல்லிட்டு எந்த மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கும்? இல்லை எந்த டேட்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும்? முதல் தேதியிலேருந்து தெரிஞ்சிடும். 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும் பாருங்க. அன்றைக்கே டே ஒன்லேயே உங்களுக்கு வர ஃபோனு, உங்களுக்கு வர மூமெண்ட்டு, எல்லா சிம்டம்ஸும் கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். ஃபோன் அடித்தே சொல்லிடுவீங்க, தேங்க்ஸு, நாங்கள் எதிரே பார்க்கல, சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துச்சுன்னு. மாற்று கருத்தே இல்லை. அவ்வளோ பேரும் எதிர்பார்க்க போகிறீங்க. அவ்வளோ பேருக்கு அது நடக்க போகுது. அடுத்ததாக 2/11/2029 அவங்க காத்துட்ருப்பாங்க. ஒன்றுக்கு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு சொல்லுங்கள். 1/10/19 ஆண்டு அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு அள்ளி கொடுத்துருப்பார். இந்த 2/11/2029க்கு கிள்ளி கொடுத்துருப்பார். என்னங்க அள்ளி கிள்ளி ரைமிங்காக இருக்குது அப்படிங்கிற போல் இருக்கும். உள்ள விஷயம் இருக்குது. அவங்களுக்கு ஜாக்பாட் 1ஆம் தேதிக்கு ஜாக்பாட்டுனாக்கா 2ஆம் தேதிக்கு மினி ஜாக்பாட்டு. ஆனால் ஜாக்பாட்டு தான் மினி ஜாக்பாட்டு. ஆனால் அந்த 2ஆம் தேதி 11/20/29 பிறந்தவங்க கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா அது குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அவங்க படாத கஷ்டம் யார் பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒன்றுமே அவங்க சக்ஸஸே பார்க்கல. அவங்க கடைசி வரைக்கும் அவங்களால பார்க்கவே முடியல. ஏன்னா ரியல் எஸ்டேட்டு நம்ம சொல்கிறோம், அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியுங்க, அந்த வழியெல்லாம். ஏன் அப்படின்னா ஒருத்தரை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்க கீழ்மட்டத்திலேருந்து ஷெப்பாக போய் லாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிருப்பாங்க, முடியாமல் போயிடும். ஏன்னா அதை கடத்தி அவங்க கொண்டுட்டு வரது, கடத்தினாக்கா ஆளை இல்லை, அந்த சப்ஜெக்டை கடத்தி கொண்டு வரதுக்கு எத்தனை மாதம் அவங்க கடந்து கஷ்டப்பட்டோம். எதுவுமே கடைசியில் ஆகலை, ரொம்ப டெபிட்டில் இருந்திருப்பாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மினி ஜாக்பாட் மாதிரி கண்டிப்பாக உங்கள் ரியல் எஸ்டேட் நல்ல சிறப்பாக அமைஞ்சிடும். சக்ஸஸாக நம்ம அழகாக பார்த்துருவீங்க. ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் மினி ஜாக்பாட்டுன்னு ஒரு இக்கு வச்சு பேசிட்டீங்களே, 1ஆம் நம்பருக்கு அள்ளி கொடுப்பாரு, எங்களுக்கு கிள்ளி கொடுப்பாருன்ட்டிங்களே, அதுக்கு அர்த்தம் வேணுமே அப்படின்னு கேட்க வந்தால் வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு 100% கிடைச்சிது, உங்களுக்கு 33% கிடைக்குது. அது என்ன சார் 33% கணக்கு? ஆமாம், எல்லாத்துக்கும் 100 வராது இல்லையா? இல்லை, அதுக்கு 33 இலக்கம் காரணம், அது கணக்கு இருக்குது. ஆமாம், அது கரெக்டாக 33 என்ன, ஏன் அது 50 சொல்லலாமே, 75 சொல்லலாமே, 10 சொல்லியிருக்கலாமே. அதுதாங்க ஃபார்மட் நியூமராலஜி. இந்த ஃபார்மட் நியூமராலஜி அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் அது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸை எந்த இடத்துல இருந்து போட்டாலும் தப்பு ஆகாது,
தப்பிதமாகவே இருக்காது, கரெக்டாக இருக்கும். சிலது எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கும், அதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்கிற இடம் தான். அனுபவிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நான் அதை சொல்லி ஏன் அதை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஸோ மொத்தத்தில் அல்டிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது சொல்ல தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. பர்சன்டேஜ் குறைச்சி சொல்லிட்டோம் இல்லைங்க, நீங்கள் 33 சொன்னீங்க, எங்களுக்கு 43 வந்தால் ஐயோ முதலாள சந்தோஷம் நான் தான் படுவேன், வரட்டும் கூட வந்தாலும் சந்தோஷம். இது ஒரு மேத்தமெட்டிக்ஸு, ஆனால் மிஸ் ஆகாது. நீங்கள் எந்த இடத்துல எந்த போய் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எதை போட்டு போய் பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எதுவும் கிடையாது. அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் நிறைய இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, என்னென்னமோ இருக்கும், பயாலஜி எல்லாமே இருக்கும், ஆனால் மேக்ஸு தமிழ்லாம் இருக்குது. நீங்கள் எது போட்டாலும் சரி பொதுவாக சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போதே நல்லா ஒருத்தருக்கு வருது, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் எப்போயும் தோக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது தோக்கவும் தோக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் பார்த்த வரைக்கும் இது உண்மை தான். அது காரணம், எங்கள் முன்னாடியிலேருந்து பார்த்தா எல்லாமே மேக்ஸு தான். எங்கள் தாத்தாலேருந்து அவங்கெல்லாம் மேக்ஸு தான். அது இனிமேல் இறைவன் எனக்கு இந்த நியூமராலஜினா வெறும் நியூமராலஜி இல்லை, அதுவும் மேக்ஸு தான். அது இன்றைக்கோ அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே வருவோம். அதனால் 33% ஒரு கணக்கு இருக்குது. எங்கே 33 அதுவும் மினி ஜாக்பட்டு தான். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு 2/11/2029 உள்ளவங்களுக்கும் சிறப்பான ஆண்டாக தான் இருக்க போகுது. 3/12/21 30 இந்த தேதி உள்ளவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படியாக அமைய இருக்க போகுது அப்படி என்றால் இவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஒன்றும் வருத்தப்படுற மாதிரி ஒன்றும் சொல்கிறாங்க. ஜாக்பாட், மினி ஜாக்பாட், அது மாதிரி இவங்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட்டு இல்லை, ரைமிங்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இருந்தால் தான் சொல்லணும். அது இருக்குது சொன்னேன். இவங்களுக்கு அப்படி சொல்லலை. இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு தங்கமான ஆண்டாக இருக்கும். ஏன் தங்கமான ஆண்டுனாக்கா, இந்த ஆண்டு அவங்களுக்கு தங்கமாக நிறைய வாங்க போகிறாங்க, அதுக்கு தான் தங்கமான. இப்போ கூட நம்ம கூட சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களையோ பெரியவங்களோ, நீ பெரியவங்க நம்ம சின்ன ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, தங்கமாக நடந்துக்கிறப்பா, தங்க பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அவங்ககிட்ட தங்கம் இருக்கோ இல்லையோ, நம்ம நடந்துக்கிற முறை தங்கம். இந்த ஆண்டு உங்களுக்கு தங்கமாக தான் நிறையா குமிய போகுது, வாங்க போகிறீங்க, நடக்க போகுது. ஏன் எதுக்கெல்லாம் கேட்குறீங்க, நல்ல விஷயம் தான் நடக்குது. அதே நேரத்தில் என்ன ஒன்று, ஒரு சின்ன ஒரு ஏப்ரல் 2nd வீக் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு. மற்றவங்களெல்லாம் ஜனவரி 1 தெரியும்னு, உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகும். மார்ச் 15 வரைக்கும் ஸ்லோவாக இருக்கிற போல் இருக்கும். மார்ச் 2nd வீக்கிலேருந்து ஏற்கனவே விட்டதை இதை காம்பன்சேட் ஆகிற அளவுக்கு பீக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ மே வந்துச்சுன்னா எல்லாம் காம்பன்சேட் ஆகிரும். அவங்களுக்கு என்ன வருதோ அதே உங்களுக்கு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், ஆனால் பிக்கப் ஆகிரும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி பெறும். இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா பண்ணுவீங்க, அதுலேயும் நல்லா வரும். ஸோ மொத்தத்தில் 3/12/2030 உள்ளவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் அமைய போகிறது. அடுத்து 4/13/22/31 இவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த விதத்தில் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஆமாம், 3 பேருக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் இவங்களுக்கு இருக்க மாட்டாரா? உங்களுக்கும் சப்போர்ட்டு தான். உங்கள் லெவலில் பெரிய லெவலில் இருக்கும். எப்படி? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பதவி உயர்வுன்னு ஒன்று உண்டு. நீங்கள் வகிக்கிறது எந்த துறையில் வகிக்கிறீங்களோ, எது ரொம்ப வருஷம் பதவி கிடைக்காம இருந்துச்சு, இந்த ஆண்டு பதவி உயர்வு ப்ரமோஷன் ஒன்று உண்டு, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ. அடுத்து பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு வந்துட்டு உயர்ந்த பதவி கிட்டும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ நாங்கள் சொல்கிறோம், அது நடக்கும் உங்களுக்கு. பொது வாழ்க்கைன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் கட்டாயம் எதிர்பாருங்க. கண்டிப்பாக பெரிய பதவி உங்களை தேடி வரும். நீங்கள் இப்போ தேடி போக வேண்டாம். வழக்கமாக எல்லாம் தேடி போனால் தான் கிடைக்கும், அது பின்னாடியே சுற்றினா கிடைக்கும். இந்த ஆண்டு நீங்கள் வேண்டாம், வீட்டிலே கூட இருக்கலாம், உங்களை தேடிய பதவி வரும். அப்படி ஒரு ஆண்டு உங்களுக்கு இருக்குது. அடுத்து பண பிரச்சனை கொஞ்சம் வருஷமாகவே நீங்கள் போராடிட்டு இருந்தீங்க பண பிரச்சனைக்கு. இந்த ஆண்டு பண பிரச்சனையே கிடையாது. நீங்கள் விரும்பினதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு 4/13/22/31 கொண்டவங்களுக்கு நடக்கப் போகிறது. நான் சொன்னது தான் உங்களுக்கு நடக்க போகுதுலாம் நினைக்க வேண்டாம். நான் சொல்லாத சில நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. பிஸ்னஸில் புது புது முயற்சிகள் இதற்கு முன்னாடி எடுத்து நீங்கள் முடியாமல் விட்டு போயிட்டீங்க பாதியிலே. இந்த ஆண்டு எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டு தொடரும், அதுலேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ மொத்தத்தில் 4/13/22/31 கொண்டவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு
பெரிய வரப்பிரசாத ஆண்டாக அமையப் போகிறது. நிச்சயமா இவங்களுக்கும் டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுமா இல்லை இவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக உண்டு. இல்லை கரெக்டாக கேட்டீங்க. இவங்களுக்கு டே 1லேருந்தே அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். முதல் ஃபோன்லேருந்தே உங்களுக்கு வந்து அன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ். அன்றைக்கி நடக்கிறது டே ஒரு எப்பவுமே அப்படி தானே. நம்ம சொல்லலையா, ஒரு சம்பவம் நல்லா நடந்துச்சுன்னா இன்றைக்கி இவங்க முகத்தில் முழிச்சோம், அவங்க முகத்தில் முழிச்சோம். சம்பவம் வேறு மாதிரி நடந்துச்சுன்னா இவங்க முகத்தில் முழிச்சு இப்படி நடந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, டெய்லி உங்கள் முகத்திலே முழிச்சிக்கிங்க. இல்லை அது உண்மை. அது எந்திரிச்ச உடனே முதல்ல உங்கள் முகத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. உங்கன்னு சொல்கிறது எல்லோரும் அவங்கவுங்க மேலே. உங்கள் முகம் நல்ல முகம் தானே, உங்கள் முகம் தேஜஸ் தானே. உங்கள் முகத்திலே முழிச்சிக்கிங்க. அப்புறம் கடவுளை போய் பாருங்கள், அப்புறம் மற்றவங்களெல்லாம் பாருங்கள். இதுதான் உண்மை. ஏன்னா முதல்ல நம்ம முகம்தான் நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும். ஏன்னா நம்மளுடைய முகன்றது நம்மளுடைய பிம்பம். ஆமாம், நம்மளுடைய பிம்பம் தான் நம்ம முகம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேரில் பார்த்தா அழகாக இருப்போம், கேமராவில் பார்த்தா அழகு இருக்காது. சினிமாவில் எல்லாம் நிறைய பேர் ஜெயிச்சதுக்கு காரணம் அதுதான். அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கொள்ள அழகு இருப்பாங்க, கேமராவில் பார்த்தா வராது. சில பேர் நேரில் பார்த்தா இவங்களா அப்படின்னு இருக்கும், கேமராவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்கள் முகம் அதே மாதிரி தான். நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் பிம்பம் அது உங்களை அன்றைக்கி அதிர்ஷ்ட நாளாக காட்டும். இன்னிலேருந்து இந்த 2024 1ஆம் எல்லோரும் அதை பாருங்கள். இதுதான் ஃபேக்ட்டு. எனக்கு அடுத்து 5/14/23 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படியாக அமையவிருக்கும் அப்படி என்றால், இந்த 5/14/23 உள்ளவர்களுக்கு வந்துட்டு பொதுவாகவே இவங்க வாழ்க்கை படிக்கிற காலத்திலே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். வருஷம் ஆக ஆக ஸ்கூலிங் லைஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க எல்லாம். அவங்க ஏன்னா நம்மளுடைய ஃபார்மேட்டில் எல்லாம் டக்கு டக்குன்னு அனலைஸ் பண்ணிடுவாங்க, அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும்பாங்க. ஸ்கூலிங் வரைக்கும் சுமாராக இருப்பாங்க. காலேஜுக்கு உங்கள் லெவலில் வேறு, காலேஜு பெரிய லெவலில் வரும்போது அடுத்து ரிசர்ச்சுக்கே போயிடுவீங்க. அப்படி ஒரு கெப்பாசிட்டி உங்கள் தேதிக்கு இருக்குது. நீங்கள் பண்ண ரிசர்ச்சில் நிறைய பெண்டிங் இருந்துச்சு. அந்த ரிசர்ச்செல்லாம் இந்த ஆண்டு அதுக்கு ஒரு முழுமை பெறும். உங்கள் ரிசர்ச்சுக்கு ஒரு மெடலே கையில் கிடைக்கிற அளவுக்கு உங்கள் முன்ன பண்ணிங்க ரிசர்ச்சு, அப்போ ரிசல்ட் இல்லை, அதுக்கு மெடல் இந்த ஆண்டு டிக்ளேர் பண்ணி கையில் கிடைக்க போகுது. அது நடக்கும். அடுத்ததாக இந்த 5/14/23 உள்ளவர்களுக்கு மற்ற எண்ணும் மாதிரி இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருப்பாங்களா? ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. என்ன இந்த டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு, ரிசர்ச் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஆண்டு வந்துட்டு ரெகக்னைஸே கிடைக்காம இருந்துச்சு. ஒரு அங்கீகாரமே இல்லை. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம், ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. எப்போ தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி தான். படிக்கிற பிள்ளைங்க பெரிய லெவலில் வரணும் அப்படின்னாக்கா அந்த இன்ஸ்டியூட்டை தேடி போகிறது எதுக்குன்னாக்கா அந்த பேர் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. அந்த இத்தனை ஆண்டு நீங்கள் காத்து கொண்டு இருந்த ரெகக்னைசேஷன்ஸ் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மொத்தத்தில் மற்றவங்க போய் உங்களுக்கும் இந்த 5/14/23 கொண்டவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சுபிட்சத்தை அள்ளி கொடுக்குற ஆண்டாகத்தான் இருக்க போகிறது. நிச்சயமாக. அதாவது கல்வி சார்ந்த நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது கல்வியோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெடல் கொடுக்குற ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுக்கு அர்த்தமே அதான். இன்ஸ்டியூட்னாவே கல்வி தான். நீங்கள் சொன்னது அதுதான். நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த இத்தனூண்டு இருக்குது, அதுங்களுக்கு எல்லாம் தெரியுது, அதுங்கிட்ட நம்ம பேச முடியல, அவ்வளோ விஷயம் தெரியுது. அதனால் நம்ம மக்களுக்கு எல்லாமே புரியுன்றதுனால நான் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டேன். நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதுதான் கல்வி தான். அது இன்ஸ்டியூட்ன்றது கல்வி தான். அது கரெக்டாக தான் சொன்னீங்க. அதுதான் அதை நினச்சி தான் நானும் சொன்னேன். அதுதான் உண்மை. அடுத்து 6/15/24 கொண்டவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படியாக அமையப் போகிறது? மிக பிரமிப்பாக அவர்கள் இருக்கும். என்னங்க பிரமிப்பு? பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மிக மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். அவங்க இப்படிலாம் இவ்வளோ பெரிய பதவியில் நமக்கே கிடைக்குமா, நம்ம தகுதியானவர் உள்ளவர்களா அப்படி நீங்களே நினைக்கிற அளவுக்கு மிக உயர்ந்த பதவி உங்களை நாடி வரும், தேடி வரும். நீங்கள் அதுக்கு பொருத்தமானவர்னு சொல்லிவிட்டு உங்கள் பதவியை உங்களுக்கு அலங்கரிக்க வரப்போகிறது. தொழில் ரீதியாக நீங்களும் கொஞ்சம் அதாவது மற்ற எண்ணங்களை காட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்தீங்க. ஆனால் அந்த மேனேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்களே ஒழிய உங்களை பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் இருந்தீங்க. இந்த ஆண்டு ரொம்ப ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறது? உங்களுக்கு இந்த ஆண்டு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் பண்ணுறது இல்லை, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. தொழில் ரீதியாக பல வருஷங்கள் பல பிளான் போட்டு வச்சுருக்கீங்க. ஏன்னா தொழிலில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிங்கு,
திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பேசினாலும் உங்கள்கிட்ட இந்த எண்ணு கொண்டு எல்லோரும் ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா பிஸ்னஸ் நோக்கத்திலே தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. இதில் என்ன இருக்குது? பிஸ்னஸோட நோக்கத்தில் பேசுகிறவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம பேசுகிறோன்னாக்கா அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் பேசுகிறாங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் என்ன தவறு இருக்குது? கரெக்டாக இருப்பாங்க, பிஸ்னஸ் மோட்டிவ்லே தான் இருப்பாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஜெயிச்சிருவாங்க, தூக்க மாட்டாங்க. அந்த ஜெயிக்கிறது தான் பர்சன்டேஜ் குறைவு ஜாஸ்தி. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த ஆண்டு இமாலய அளவுக்கு பெரிய பிஸ்னஸ்ஸு பண்ணுவீங்க. குறிப்பாக எஸ்பெஷலி இந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் ரொம்ப பெண்டிங் வச்சுருக்கீங்க, பண்ண முடியாமல் ஹெல்டப்பாக இருந்துச்சு. இந்த ஆண்டு அது பெரிய லெவலில் ஏற்கனவே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அது சின்ன அளவு இருந்துச்சு. இப்போ அது பிரம்மாண்ட அளவில் மிகப்பெரிய அளவில் பண்ணுவீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்துட்டு சிறப்பான ஆண்டாக அமையப் போகிறது. அடுத்து 7, 16, 25 உங்களுக்கு எப்படி அமைப்பது? இந்த 2026ஆம் ஆண்டு 1லேருந்து 6 வரைக்கும் சொல்லிட்டீங்க. 7 எங்களை சொல்லாமல் இருக்க போகிறீங்க, காத்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாக்கா உங்களுக்கு தான் கொஞ்சம் எச்சரிக்கை ஆண்டாக இருக்கிறது. மாறி இருக்குது. சரி, எல்லாம் அப்படி இருக்குமா? அதை இருக்க முடியாது. போயிட்டு எல்லாம் ஸ்வீட்டாக வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குது? நடுவில் பாவகம் ஒன்று வைக்கிற மாதிரி அப்படி வச்சு விட்டுறாங்க. குறிப்பாக எஸ்பெஷலி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, தயாரிப்பாளராக இருக்கிறவங்க, நீங்கள் 7, 16, 25 பிறந்து இருந்தால் அவங்களுக்கு தான், எல்லாத்துக்கும் இல்லை. இந்த ஆண்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது பேசாமல் லீவ் விட்டுருங்க 1 இயருக்கு. அப்படியே அதே மீறி பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காது, ஹெவியாக லாஸ் பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, சினிமாவில் 4 படம் 5 படம் பெரிய லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு ஒரு படம் உங்களுக்கு சரியாக போகலன்னு சொன்னால் மொத்த காசு அது விட்டுட்டு போயிடும் நம்ம. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்கள தான் பெரிய பெரிய நிறுவனம் தான் இன்றைக்கும் அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்கன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. நஷ்டமே லாபமே வரனாலும் பரவாயில்ல, நஷ்டம் மட்டும் அடையக்கூடாதுன்றதெல்லாம் பெரிய நிறுவனம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் எண்ணுக்கு வந்துட்டு எப்போயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருந்தாலும் இந்த ஆண்டு மட்டும் லீவு விட்டுருங்க. அப்போ நாங்கள் என்ன சும்மா உட்கார சொல்கிறீங்களா? சும்மா உட்காந்துட்டு எல்லா படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமாம், உங்கள் தொழில் அதுதானுங்க. எங்கள் சினிமாவுக்கு சொன்னீங்க, மற்றவங்களாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. மற்றவங்களுக்கு அதே தான். பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு இந்த இயர் பண்ண வேண்டாம். ரொட்டீனாக உங்கள் போகிற பிஸ்னஸ் ரொட்டீனாக போகட்டும். புது முயற்சி எடுத்து அதை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது மற்றவங்க நினைக்கலாம், மற்றவங்கன்னா மற்ற எண்ணுக்காரங்க நினைக்கலாம். நீங்கள் இந்த இயர் அது பெருசாலாம் பண்ண வேண்டாம். ரொட்டீனாக போகிறது ரொட்டீனாகவே போகட்டும். எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் திருமணம் பண்ணுறது கூட 1 வருஷம் தாமதப்படுத்திக்கிங்க. என்னங்க அவ்வளோ கொடூரமான ஆண்டா எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை, சொல்கிறத பார்த்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க, ருட்டீனாக இருக்கட்டும், திருமணத்தையே தள்ளி வாங்கினா கொஞ்சம் பயந்துருவாங்கல்ல ஐயா? இல்லை, பயன்றது இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னெச்சரிக்கை தானுங்க. பிகாஸ்லாம் முன்கூட்டி ஒரு இது கொடுக்குறோம்னாக்கா நல்லதுக்கு தானே சொல்கிறோம். அவ்வளோ பெரிய நம்ம சொல்லும்போது இவங்க மட்டும் நமக்கு என்ன வேண்டாதவங்களா? அதுதான் ஃபார்மல் நியூமராலஜினுடைய தாற்பயம். அதுதான் அதனுடைய ஃபார்மல் நியூமராலஜின் ரகசியம். உண்மையாக ஆத்மாத்மா சொல்லக்கூடியது. உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்கிறோம். அதனால் வந்துட்டு கோவிட் நேரத்தில் கூட சரி, நான் அப்போ ஒரு சேனல் பேரை சொல்ல விரும்பலை, அதில் நான் கரெக்டாக 1ஆம் தேதி போய் கரெக்டாக சொன்னேன். யாருமே சொல்லலை, உலகமே சொல்லலை. நான் ஆனால் உண்மையில் நானும் சொல்லலை தான், ஆனால் சொல்ல போனேன். என்னை சொல்லாதுன்னு சொல்லிடுச்சு. கேமரா முன்னாடி உட்கார்ற வரைக்கும் ஒன்றும் இல்லை, உட்காந்துட்டு நீ சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணுறது? சரி வந்து உட்காந்துட்டேன். வேறு எனக்கு ஒன்றுமே புரியல, சடனாக சொல்லணுன்னா. அந்த இயர் வந்துட்டு இந்த இயர் முழுவதும் வந்துட்டு யார் உலகம் ஃபுல்லாக யார் ஆட்சி ஆளனாலும் இறைவன் மட்டும்தான் ஆட்சி ஆள்வார்ன்ட்டு சொல்லி முடித்தேன். எனக்கு வேறு சொல்ல தெரியல. அதான் உண்மையும் கூட. கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு கோவிட் மாதிரி இறைவன் தான் ஆட்சி ஆண்டார். யார் ஆட்சி ஆண்டா? ஏன்னா யார் பேச்சு யாரும் கேட்கல. யார் பேச்சு கேட்டேன்? ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்கல. அது மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது ஏன் இதுக்கு கண்டிப்பாக உண்டு. நான் எதையும் எனக்கு அந்த கட்டுப்பாடை நான் மீறவே முடியாது. எனக்கு பேரலெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்லுதோ அதான் அதுங்கிறது இறைவனை பேசுகிறேன். அந்த வார்த்தைகள் சூட்சகமாக உள்ளே வரும், அசரீரியாக உள்ளே வரும், சைலண்ட்டாகவும் வரும், சவுண்டாகவும் வரும். ஆள் இல்லை போது சவுண்டாக இருக்கும், ஆள் இல்லைனாக்கா சைலண்ட்டாக வரும். அது என்னோட சேர்ந்தது. அது சொல்ல வேண்டியது கட்டாயம் சொல்லிட்டேன். எனிகோ அதனால் இந்த 7, 16, 25க்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுக்காக நம்ம வந்துட்டு அன்றைக்கி எல்லா தொழிலும் லீவெலாம் விட முடியாது. சினிமாங்கிறது வேறு, மற்ற தொழிலுங்கிறது வேறு. என்ன மற்ற தொழிலெலாம் முதலீடு போட்டால் அங்கேயே இருக்கும்,
சினிமா வந்துட்டு முதலீடு போட்டாக்கா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அது எல்லார் கையிலும் இருக்கும். அது திருப்பி ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் திருப்பி பணமாக சேரும். நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மற்ற தொழிலுக்கும் சினிமாக்கும். அதனால தான் முதல்ல அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தேன். இருந்தாலும் இந்த இயர் வந்துட்டு ரொட்டீனாக வழக்கமாக போகிறது போட்டோம். அதை தாண்டி புது புது முயற்சிங்கிற பேரில் எதை செய்யாமல் சும்மா கேஷுவலாக போயிருங்க. ஆனால் அடுத்த ஆண்டு இருக்குது பாருங்கள், நீங்கள் தான் முதல்ல ஜெயிப்பீங்க. அதை இப்போ வேண்டாம், அதை அடுத்த ஆண்டு வச்சுக்கிறோம். சரி, அடுத்து 8, 17, 26 இந்த தேதி கொண்டவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க, அப்புறம் எங்களை விட்டுருவீங்களான்னா உங்களையும் ஏன் விடணும்? உங்களையும் விட மாட்டோம். ரொம்ப சிறப்பான ஆண்டாக தான் உங்களுக்கு அமையும். ஏன்னா உங்களுக்குள்ளே வந்துட்டு மற்றவங்களாம் வந்துட்டு வெளியே சொல்லுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிடுவாங்க, நீங்கள் காமிச்சிக்கிற மாட்டீங்க. உங்கள்கிட்ட இருந்தாலும் வெளியே தெரியாது, இல்லைனாலும் வெளியே தெரியாது. அப்படியே மெயின்டைன் பண்ணி பழகிட்டீங்க. ஆனால் சக்ஸஸை நிறைய வச்சுருக்கீங்க, எதுவுமே ஆகாமல் முடிவில்லாமல் இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் முடிவு இல்லாதெல்லாம் எல்லாம் முடித்து அவுத்து அவ்வளவும் சக்ஸஸை பார்த்துருவீங்க. முழு ஆண்டு சக்ஸஸ் ஆண்டாகவே முடியும். அப்போ எப்போ தெரியும்? டே ஒன் மீன்ஸ் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓப்பன் ஆயிரும். கண்டிப்பாக அவ்வளோ பேரும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீர்கள், மாற்று கருத்து இல்லை. எதுலெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்ல பிஸ்னஸில் பெண்டிங் இருந்த பிஸ்னஸ் எல்லாம் சக்ஸஸில் இருக்கும். அடுத்து வந்துட்டு புது முயற்சியெல்லாம் எடுத்தீங்க, எதுவுமே கை கூடலை. எந்த முயற்சியும் அப்படியே ஹெல்டப்பில் இருக்குது. எல்லாம் பாதி கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி தான் இருந்துச்சு. முழுவாசி எதுவும் முடியலை. இந்த ஆண்டு தான் முழுவாசி முடிய போகுது உங்களுக்கு அடுத்ததாக திருமணம். ரொம்ப பேருக்கு திருமணம் வந்துட்டு பெட்ரோத்தில் வரைக்கும் போய் கூட நின்றுருக்கோம். முடியலேன்ட்டு முடிஞ்சிருக்காது, முடிஞ்சாலும் சரி வந்திருக்காது. இந்த ஆண்டு நடக்கிற அத்தனை திருமணம் சக்ஸஸில் தான் இருக்கும். உங்கள் நம்பருக்கு கட்டாயம் நடக்கும் சக்ஸஸ். ஸோ இப்படி அதை நாம் சொன்னது மட்டும்தான் நடந்தது எல்லோரும் நினைக்க வேண்டாம். நான் சொல்லாதது நல்ல நிகழ்ச்சியில் நிறைய நடக்கும். உங்கள் எனக்கும் அதுவே தான். அடுத்து ஃபைனலாக 9, 18, 27 இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? உலகம் ஃபுல்லாக சுற்ற போகிறாங்க, உலகம் ஃபுல்லாக இவங்க சுற்ற போகிறாங்க. இவங்க உலகத்தை சுற்றுவாங்க, உலகம் இவங்கள சுற்றுங்கிற மாதிரி ஃபுல்லாக. ஏன்னா இவங்க எதையுமே மற்றவங்களாவது கால்வாசி செஞ்சு விட்டுறணும், அரைவாசி செஞ்சு விட்டுறணும், இல்லை நின்றும். இவங்க நின்னாலும் விட மாட்டாங்க. முயற்சி கடைசி நிமிஷம் வரைக்கும், எட்ஜு வரைக்கும் போவாங்க. அந்த எட்ஜிலேயாவது சக்ஸஸை எதிர்பார்ப்பாங்க. போன வருஷம் கொஞ்சம் லேசாக நடந்திருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது, நடந்திருக்கும். இந்த ஆண்டு அவங்க எந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அந்த துறையில் நம்பர் 1 வகிப்பாங்க. எந்த துறையை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பரில் பிறந்து எல்லாம் ஒரே துறையில் இருக்க போகிறாங்களா? இல்லை, ஒவ்வொரு துறையிலும் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதில் பெரிய அளவு இருப்பாங்க. சரி, சினிமா துறையை கூட எடுத்துப்போம். ஏன்னா 9, 18, 27 ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு நம்பர் 1. சினிமாவில் ப்ரொடெக்ஷன்றது சினிமா தானே, தயாரிப்பு உள்ளவங்களுக்கு நிறைய வருஷம் விட்டுருப்பாங்க. இந்த வருஷம் எல்லாத்தையும் விட்டதெல்லாம் பிக்கப் பண்ணிடுவாங்க. திருமணமும் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆனால் கூட இந்த ஆண்டு டிஸ்டர்ப் ஆன திருமணமும் ஒன்று சேர்ந்துடும். அந்த மாதிரி ஆண்டு தொழிலில் நல்ல பெரிய லெவலில் வந்துடுவாங்க. அவங்கவுங்க கெரியரில், அவங்கவுங்க பிஸ்னஸில், அவங்க பர்சனில் எவ்வளோக்கு எவ்வளோ பெண்டிங் இருந்துச்சோ அவ்வளவும் முழுமை பெற்றுவிடும். ஸோ மொத்தத்தில் அல்டிமேட்டாக 2026ஆம் ஆண்டு தனிப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் உச்சத்தில் அடைய போகிறாங்கன்றது எல்லாமையும் தாண்டி ஒவ்வொரு நாடும் எக்கனாமிக்கில் உலகமே இன்றைக்கி இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து காணப்படும். அது குறிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். ரொம்ப வருஷம் அதை நோக்கி பயணிக்கிறோம், ஆனால் தொடலை. நம்ம தொட்டுக்கிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தொடாமலே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், இல்லை விடுறாங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி தான் விட்டுட்டு இருந்தோம். அவளும் சேர்த்து வச்சு இந்த ஆண்டு நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். எக்கனாமிக்கினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும், உலகம் ஃபுல்லாகவே இருக்கும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு உலகம் ஃபுல்லாக வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இருக்கும். தனி மனிதனுக்கும் வளர்ச்சி மிகுந்ததாக இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்படியே எல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்த ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. இலங்கையோட எக்கானமி எப்படி போகும்? இலங்கையோட எக்கனாமிக்கா உலக எக்கனாமிக்கு நல்லா இருக்கும்போது அதுவும் தானே அடிக்கு மேலே அடி வாங்கிட்டு இருக்குல்ல, அதனால கேட்குறேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் எல்லாமே பேசுவேன். நீங்கள் பாலிடிக்ஸ்னாக்கா அந்த நேரத்தில் வரும்போது பேசுவேன். நீங்கள் சடார்னு கேட்டீங்க. இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற பிரசிடெண்ட் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அவர் ஒரு வேளை இல்லாமல் இருந்தாக்கா ஸ்ரீலங்காவும் இருந்திருக்குமான்னு டவுட்டு தான். வேறு இதில் கண்ட்ரோலுக்கு போயிருக்கும். அதான் உண்மை.
அங்கே வசிக்கிறவங்களோட அதிர்ஷ்டம் இப்போ புதுசாக தலைமையேற்றிருக்கிறவர் அவரால் தான் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது. வேறு யாருன்னா அது ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு இது வாங்குற மாதிரி வாங்கியிருப்பாங்க. அந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு அது. இல்லை உண்மையா இல்லையா? உண்மைதான். உண்மை. ஸோ அதனால் இப்போதைக்கு அது நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்போது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கேட்குற மாதிரி எக்கனாமிக்கில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக வரும். பெரிய அதான் சொல்கிறேன்னா உலகமே வந்துட்டு எக்கனாமிக்கில் இந்த ஆண்டு மிக பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஆண்டு சோட போகாது, எல்லாமே இருக்கும். இலங்கைக்கு உண்டு. ஏன் அது நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏங்க முதல்லலாம் வந்துட்டு இலங்கைக்கெல்லாம் வேர்ல்டு பேங்க் லோன் கொடுக்காதுங்க. இப்போ இலங்கைக்கெல்லாம் லோன் எல்லாமே கொடுக்குறேன். எல்லாம் அதர் கண்ட்ரியில் நான் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குறேன்னு வந்து அவங்க வந்து நின்றுட்டுருக்குறாங்க. இவர் தான் தேவைக்கு வாங்குறாங்க. ஸோ நல்லா வளர்ந்துருச்சு. அதனால் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லாத்துக்கும் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருங்கள். உங்களை போன்று நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். மகிழ்ச்சியாகவே முடியட்டும், மகிழ்ச்சியாகவே அனைவருக்கும் நடக்கட்டும். நிச்சயமா. அதாவது 2026 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு தேதியில் பிறந்த ஒவ்வொரு நபருக்கும் அந்த ஆண்டு எப்படியான வளங்களையும் அதே நேரத்தில் என்ன மாதிரியான அறிவுரைகளையும் சொல்ல போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த தருணத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. வணக்கம்மா. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.